Honorable Archana, your submission. Sir, 27-2 next. Yes, please. Thank you, sir. பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2)ற்கு அமைவாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் கேட்கப்படும் கேள்விகள். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே. சார், ஆலய காணல சார், மீன்பிடித்துறை அமைச்சரே காணல. அண்மைய தினம் ஒன்றில் வடமராட்சி பகுதியில் ஏழை மீனவர்கள் 2 கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயிருப்பது தொடர்பான விடயம் தாங்கள் நன்றாக அறிந்தது ஒன்றாகும். அதன் அடிப்படையில் கடல் தொழில் அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணத்தின் ஒரு அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் என்ற விதத்திலும் தங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பொறுப்பான பதில்களை கூறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தயவு செய்து கம்பி கட்டுகின்ற கதைகளை சொல்ல வேண்டாம். முதலாவது கேள்வி, வடமராட்சி பருத்தித்துறையில் காணாமல் ஆக்கப்பட்ட 2 மீனவர்களின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, இந்த 2 மீனவர்களும் காணாமல் ஆக்கப்பட்ட திகதி என்ன? மூன்றாவது கேள்வி, அன்றைய தினம் தங்களுக்கு 2 மீனவர்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதா? நான்காவது கேள்வி, ஆமனில் இந்த 2 மீனவர்கள் தொடர்பாக அன்றைய தினம் முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்ட தினம் அன்று தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அஞ்சாவது கேள்வி, காணாமல் ஆக்கப்பட்ட தினத்திற்கு அடுத்தடுத்த நாட்கள் மீனவர்கள் தொடர்பாக கடற்படை ட்ரோன்கள் மூலம் பருத்தித்துறை கடற்பரப்பிலும் அதே நேரம் வடமராட்சி கடற்பரப்பிலும் தேடியதாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சொல்லியிருந்தவர். சார், யாழ்ப்பாணத்தினுடைய கடற்பரப்பு இலங்கையை விட 8 மடங்கு. ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் அவர்கள் ஊடகம் ஒன்றை தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் கொழும்பிலிருந்து எப்போது அந்த ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டு பருத்தித்துறையை வந்தடைந்தது? அவ்வாறு 400 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இலங்கை கடற்படையிடம் உண்டா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு போகிறது கூட அவ்வளோ 400 கிலோமீட்டருக்கு ட்ரோன் இல்லை. கொழும்புல இருந்து என்ன வடமராட்சி கடற்படையில் வடமராட்சியில் வந்து கடற்படையும் நேவியும் ரெண்டும் சேர்ந்து எப்படி தேடினான்னு கேட்க விரும்புகிறேன். ஆறாவது, இந்த தேடுதலில் இலங்கை கடற்படை வானூர்திகளும் கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டதாக தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அவ்வாறான எந்த ஒரு தேடுதலும் பொறுப்பாக தங்களால் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டு. அவ்வாறு தேடப்பட்டிருந்தால் எத்தனை ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன? எந்தெந்த நாட்களில் இவை சேவையில் தேடுதலுக்காக ஈடுபட்டிருந்தன? இது தொடர்பாக தாங்கள் எவ்வித கவனமும் இல்லாமல் வெறுமனே அரசியல் செய்வதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். இன்று வரை இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? இனிமேல் இவ்வாறான காணாமல் போதல்கள் போன்றவற்றை தடுப்பதற்கு, இது கடைசி கேள்வி, தங்களுடைய அமைச்சு எடுக்கும் முயற்சி என்ன? ஐயா, எனக்கு 5 நிமிடம் இருக்கிறது, 1 நிமிடம் தாருங்கள். சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க சார். ட்ரோன் வந்தது கொழும்புல இருந்து பருத்தித்துறை முழுக்க தேடினாண்டு அந்த 2 மீனவர்களும் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. கேள்வி நேற்று அனுப்பினான், இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. அப்போ யார் பதில் தாரது? ஐயா. Okay, Honorable Chief Government Whip. කරු නියෝජකතානගතුමනි ඒ සඳහා කල්ලිලා සිටිනවා. Okay. Ministerial statement by Minister of Public Security and Parliamentary Affairs, Honorable Ananda Vijaypala. ගරු නියෝජ්‍ය කතාන නායකතුමනි, මේ දිනවල සමහර පිරිස් විසින් විවිධ සාවද්‍ය සහ අසත්‍ය ප්‍රචාරයන් රාශියක් සිදු කරමින් පවතිනවා. සුරේෂ් සැලේ මහත්මයා අත්අඩංගුවට ගැනීම, රඳවා ගැනීම සහ අනිගොඩ 92(2)B සර්, ඒක පැහැදිලිම තියෙනවා. points of order shall take precedence over the question under consideration. ඕන එකක් කතා කරනකොට සර්, ඒක මට point of order එකක් අහුවොත් නීති ප්‍රශ්න නම් ඔබතුමාට දෙන්නම ඕන. ඒක නෙවෙයි මගේ standing ප්‍රශ්න. Honorable member, what is your concern here? Sir, concern is sir 91 91E sir, every member must confine his observation to the subject under discussion. මට කියවෙනි වාතාවරණයකින් සර් මට නවත්තලා තියෙනවා මයික් එක. ඔයා සබ්ජෙක්ට් එක අදාළ නැතුව කතා කරන්න කියලා. මේ සභානායකතුමාට කවුරු කියලා දෙන්න ඕනේ අද ටෙලිකොමියුනිකේෂන් ලීව් ගැන කතා කරන්න කියලා. කරුණා කරලා. Okay, next. I'm a call. Mr. Marike, or the next speaker, but you have time which I might have to curtail you for the lunch.
So I can give this to the next speaker, Thureirasa Ravigaran. You can start after lunch. You can have an uninterrupted. Is that okay? Yes. Honorable Semarika, is that okay with you? I can call upon Mr. Honorable Thureirasa Ravigaran. Yes, Dr. Harsha De Silva. பிரதி சபாநாயகர் அவர்களே, Yes, Honorable கிளிநொச்சி Ravigaran Thureirasa, you have 7 minutes. 7 minutes. இன்றைய விவாதத்துக்கு வருவதற்கு முன்னர் ஒரு முக்கியமான விடயம். கிளிநொச்சி மாவட்டத்தின் உதயநகர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கணேஷ்குமார் சங்கீத்சன் என்னும் சொல்லிசை பாடகர் அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளார். இந்த நாட்டிலே காலத்துக்கு காலம் இவ்வாறான கலைஞர்களும் படைப்பாளர்களும் ஊடகவியலாளர்களும் தமது கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தியதற்காக பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். பல படைப்புகள் வெளியீடு செய்ய முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த கலைஞனுடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சொல்லிசை பாடகர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருப்பதானது கருத்து சுதந்திரத்தின் மீதான அடக்குமுறையினையே வெளிப்படுத்துகின்றது. இவ்வாறாக இந்த நாட்டில் அடக்குமுறை கருவியாக பயங்கரவாத தடை சட்டம் பாவிக்கப்பட்டு வருகின்றது. எனவேதான் இந்த நாட்டுக்கு பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை என நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். இந்த நிலையில் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சங்கீத்சன் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கோருவதுடன் இந்த நாட்டில் அடக்குமுறை கருவியாக உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக ஒரு சிறிய கருத்து. வடமாகாண கடற்தொழிலாளர்கள் மிகவும் பாவப்பட்டவர்கள். முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என வடமாகாணத்தில் 4 மாவட்டங்களிலும் மீனவர்கள் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோத தடை செய்யப்பட்ட தொழில்களான சுருக்குவலை, வெளிச்சம்பாய்ச்சி மீன்பிடித்தல், டைனமைட் வெடிவைத்து மீன்பிடித்தல் போன்ற தீய செயல்களால் வடபகுதி கடல் வளம் முற்றாக அழிந்து போகின்றது. இதனை தடுக்க வேண்டியவர்களான கடல் தொழில் திணைக்களமோ கடற்படையோ செயலற்றவர்களாக இருக்கின்றார்கள். கடல் தொழில் திணைக்களத்திடம் கேட்டால் ஆளணி பற்றாக்குறை உள்ளது என்று சொல்லுகின்றார்கள். இருக்கும் ஆளணிக்கேற்ப செயல்படுகின்றோம் என்றும் சொல்லுகின்றார்கள். கடல் தொழில் அமைச்சரிடம் இந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்றோம். தயவு செய்து இந்த விடயத்தை கவனம் செலுத்தி உரிய வகையில் சீர் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பேரவையை தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழான விதிகள் மற்றும் அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் கீழ் தீர்மானத்தை அங்கீகரித்தல் என்பவற்றின் இன்றைய விவாதத்திலே இந்த அவசர நிலை நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலையின் ஒரு பிம்பமாக வெளிப்பட்டு நிற்கின்றது. இலங்கையில் இருந்து பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்கள் அதற்கு பதிலாக பெறுகின்ற அமெரிக்க டாலர் உள்ளிட்ட அந்நிய செலாவணியை கட்டாயமாக இலங்கைக்குள் கொண்டு வந்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இலங்கை ரூபாயாக மாற்ற வேண்டும் என்ற கட்டுப்பாடு நேற்றைய மத்திய வங்கி சட்டத்தின் கீழான விதிகள் ஊடாக மேலும் இருக்கப்படுகின்றது. அந்நிய செலாவணியின் கசிவினை மேலும் குறைப்பதற்காகவும் அமெரிக்க டாலர் விநியோகத்தை அதிகரிக்கவும் ரூபாவை நிலைப்படுத்தவும் கையிருப்பை வலுப்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் ஒரு முயற்சியாகவே இது அமைவதாக இருந்தாலும் மறுபுறம் இலங்கையில் வர்த்தக சுதந்திரம் மேலும் கடுமையான நெருக்கட்டுக்கு உள்ளாக்கப்படுவதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுமதி பெறுகைகளை நாட்டுக்கு திருப்பி அனுப்புதலில் தற்போது இலங்கை மத்திய வங்கியால் கொண்டுவரப்பட்டுள்ள இப்புதிய கட்டுப்பாடுகள் உலக நாடுகளில் புதிதல்ல. ஆனால் இவ்வாறான கடும் இறுக்க நிலைகளில் வர்த்தக பாய்ச்சல்களை மேற்கொள்ளும் ஒரு சில நாடுகளுள் இன்றிலிருந்து இலங்கையும் இணைந்து கொள்கின்றது.
இவ்விருக்க நடைமுறைகளில் ஆர்ஜென்டினா, எத்தியோப்பியா, நைஜீரியா, வியட்நாம், பங்களாதேசம் உள்ளிட்ட நாடுகளின் வரிசையில் இலங்கையும் தற்போது இணைந்து கொள்ளுகின்றதோ என எண்ண வைக்கின்றது. அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்தும் தேவைப்பாடு தற்போது உள்ள போதும் அதீத கட்டுப்பாடு ஏற்றுமதியாளர்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தலாம். பேரவை தலைவர் அவர்களே, பொருளாதார ரீதியாக வலுவான நாடுகள் ஒருபோதும் ஏற்றுமதியாளர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதில்லை. மாறாக ஏற்றுமதியாளர்களை முடக்கும் நாடுகள் நிலையான பொருளாதார வளர்ச்சியை பெறுவதும் இல்லை. இத்தகைய கட்டுப்பாடுகள் மாற்று வழியற்ற ஒரு தற்காலிக தற்காப்பு நடவடிக்கையாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் ஏற்றுமதி பாய்ச்சலை மேலும் விரிவுபடுத்த இயலும். ஒருபுறம் 1,85,000 Honorable Tuwera Raviharan, you have 2 minutes left. ஒருபுறம் 1,85,000 மெட்ரிக் டன் அரிசியை கடந்த 3 பருவ காலங்களில் தேக்கி வைத்து தரமிழக்க செய்யும் நாம் தான் மறுபுறம் கையிருப்பில் உள்ள அமெரிக்க டாலரையும் கொடுத்து பால் பொன்னி அரிசியை இறக்குமதி செய்கின்றோம். 2026/4/21 படி வடமாகாணத்தில் மட்டும் 2025 சிறுபோக நெல் 5729.72 மெட்ரிக் டன் 10 களஞ்சிய சாலைகளிலும் 2025-26 பெரும்போக நெல் 16,913.496 மெட்ரிக் டன் நெல் 32 களஞ்சிய சாலைகளிலும் தேங்கி கிடந்து தரமிழந்து செல்கின்றன. இன்னும் 3 மாதங்களுக்குள் மேற்படி களஞ்சிய சாலைகளை வெறுமையாக்காது விட்டால் அடுத்து வரும் போக நெல் விளைச்சல்களின் சந்தைப்படுத்தல்களும் கேள்விக்குறியாகும். ஒருபுறம் இவ்வாறான உள்நாட்டு உற்பத்திகளை முறைப்படுத்துவதில் பலவீனப்படும் நாம், மறுபுறம் ஏற்றுமதியாளர்களை இறுக்கி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை தக்க வைக்கும் வழிகளை காண்கிறோம். ப்ளீஸ் 1 minute. வர்த்தகர்களை கட்டுப்படுத்தி அமெரிக்க டாலரை வாங்குவதை விடவும் வெளிநாட்டு நாணயங்களை நாட்டுக்குள் உடன் கொண்டு வரும் வர்த்தகர்களுக்கான சலுகை வழங்கல் தொடர்பான சாத்தியப்பாடுகளையும் ஆராயலாம். இறக்குமதிகளுக்குரிய பிரதியீடுகள் தொடர்பிலும் உள்ளூர் உற்பத்தியை வலுப்படுத்துவது தொடர்பிலும் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எட்டப்பட வேண்டும். உள்ளூரில் உற்பத்திகளை அதிகரிக்கும் போது இறக்குமதிக்கான டாலர் தேவை தானாகவே குறையும். புலம்பெயர்ந்த மக்களின் முதலீடுகளை மேலும் ஈர்ப்பதற்குரிய வழிவகைகளை மேலும் ஆராய்தல், தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளிலான அறிவுசார் ஏற்றுமதிக்கான தளத்தை பாடசாலைகளில் இருந்து வலுப்படுத்தல் உள்ளிட்டவை நிலைபெறான அபிவிருத்தியை நிலைநிறுத்தும். திறன் வகுப்பறை சூழல், கணனி உடனான வகுப்பறைகள் என்பவற்றுக்கு மேலாக இணைய நிலையில் உள்ள வகுப்பறைகளும் சீரான கற்பித்தல் செயல்பாடுகளுக்கு சவாலாகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். Order please. The ongoing proceedings of this House shall stay suspended until 1 p.m. for the lunch break. Archana Ramanathan, can we call him with his motion of privilege? Honorable Archana. Sir, point of order. Sir, point of order. Sir, අපි මොනාරි ලියලා දුන්නා නම් ඒක කියවලා හා කියලා වෙන වචන කිව්වම කියනවා වාඩි වෙන්න කියලා මයික් ඕෆ් කරනවා. මෙතුමිය ආවිල්ලා පය කාන කතා කරන කොහමද?
එයාගේ ඥාතිගෙන කතා කරන ඔක්කොම කතා කරන Honorable Archana Ramanathan, can you submit your privilege matter? අපිටත් දෙන්න වෙලාව. It says leave to raise an urgent කියනවා. matter of privilege. Thank you, sir. Bismillahirrahmanirrahim. Urgent request to raise a question of privilege in Parliament. Dear Honorable Deputy Speaker, I respectively seek your permission to raise an urgent question of privilege in Parliament today concerning my personal safety, the continued failure of the government to provide adequate security to a duly elected member of Parliament, and the discriminatory treatment meted out to me as a representative of the Tamil Minority Committee in Parliament. I draw your attention to the letter dated 5/6/2026 addressed to me by the Surgeon at Arms, Mr. Kusan Jayarathne. The contents of this communication further reinforce my long-standing concern regarding my personal security and the protection afforded to members of Parliament. On numerous occasions, both through written correspondence and through privilege motions raised in this House, I have informed Your Honour that my personal safety remains under serious threat. I have repeatedly emphasized that the Speaker bears the responsibility of ensuring the safety, security and protection of every member of Parliament without restriction, discrimination or unequal treatment. Unfortunately, despite my repeated request and representation, the Ministry of Defence, representing the present government, has continuously failed and refused to provide even the minimum security protocol ordinarily afforded to a member of Parliament. Such failures has exposed me to significant personal risk while carrying out my parliamentary duties and public responsibilities. Subsequently, after repeated requests, the government decided to issue me a personal firearm for self-protection. I wish to place on record that I never desired to carry a firearm as part of my political activities. However, the government failure to provide adequate security arrangements compelled reliance on such a measures for personal protection. I further wish to draw the attention of Parliament to an incident that occurred on my private land, which has been subject of a long-standing dispute. This matter originated during the tenure of the previous government and involved former Minister Mr. Douglas Devananda, against whom I had raised concerns regarding attempts to interfere with my ownership and possession of the said land. I have already made a complaint and provided statement before the Magistrate Court of Mallagam in relation to this matter in 2023. Several months ago, while acting pursuant to permission granted by the learned magistrate to enter the land for cleaning and maintenance purposes, I was confronted by individuals affiliated with the former minister's political party. During this confrontation, stones were thrown at me, creating an immediate threat to my personal safety and my secretary. In response to that threat, I removed the firearm issued for my personal protection from my waist. However, I categorically state that I did not discharge the firearm and not a single shot was fired by me. Following the circulation of media footage relating to the incident, the Ilavale police instituted legal proceeding against me. Despite the fact that I never used the firearm and merely possessed it for personal protection, the matter is presently before the courts and the firearm remains in the custody of the Magistrate Court of Mallagam. I reiterate that I have never wished to engage in politics while carrying a firearm. The unfortunate circumstances arose solely because of the government failed to provide appropriate security protocol and protection due to a sitting member of Parliament. Furthermore, I wish to place before Parliament that prior to the above incident, I had already filed proceeding before the Magistrate Court Mallagam concerning death threats directed against me by certain members of the Ilangai Tamilarasu Katchi and certain Pradesha Sabha members. In those proceedings, 3 separate voice recordings were produced and preliminary investigation indicated that the voices matched those of the individual responsible for making the threats. These incidents demonstrate the threats to my life and safety are real, serious and directly connected to my political activities. In light of these circumstances, I respectively submit that the continued failure to provide adequate security to a member of Parliament constitutes a serious breach of parliamentary privilege and interferes with my ability to discharge my constitutional duties freely and without fear. Accordingly, I seek leave to raise a question of privilege against
His Excellency Anura Kumar Zanayake, Minister of Defence, the Deputy Minister of Defence, Mr. Priyanda Vijayasuriya, Inspector General of Police, for their failure to ensure the provision of adequate security and protection to a duly elected Member of Parliament, despite repeated warning, representations, complaints and document threats to my life and safety. I respectfully request Your Honour to permit this matter to take up as an urgent question of privilege in Parliament today in order to safeguard the right, privileges, security and independence of members of Parliament and to ensure that a member is subject to discrimination, intimidation or danger while carrying a parliamentary function. Honourable Deputy Speaker, let me speak one second. Karuna Karla මේ ප්‍රිවිලේජ් එක මම ඉංග්‍රීසියෙන් දාලා තියෙනවා මට කිව්වා මේක කපාගෙන කොටාගෙන පොඩි කර එන්න කියලා වෙලාව වැඩි වී කියලා. හැබැයි ලක්මාලි මන්ත්‍රීතුමිය කතා කරා විනාඩි 9ක්. සාධාරණයිද ඩිපියුටි ස්පීකර්? ප්‍රිවිලේජ් එකක් ලියලා දුන්නාම ඒක මේ ලෙටර්ස් වැඩි කියලා අඩ කර එන්න කියනවා. මෙතුමිය ඇවිල්ලා මේ පත්‍ර කියවනවා පාර්ලිමේන්තුවේ. What is where it goes, Honourable? One day you call me. Ramanathan, your matter of privilege. ගරු අර්ජුන මන්ත්‍රීතුමා ඔබතුමා පොයින්ට් එක කීයද? මොකද්ද? 92 A 91 H. H එක තියෙන sir, no member shall make any invitation of improper motive against another member or make reference to personal affairs of another member. Speaker ඔයාම කියනවා සුජීව සෙනසුන්ට මුල නැහැ කියලා. ඒක කරුණාකරලා අයින් කරගන්න. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතා කරනකොට මයික් එක ඇහුණා මේ සුජීව සෙනසුන්ගේ මන්ත්‍රීතුමාට ඔබතුමාට මුල නැහැ කියලා. එහෙම කියන්න බෑනේ. කරුණාකරලා මට කල්පනා කරලා කතා කරන්න එපා ගරු මන්ත්‍රීතුමා. ඔබතුමා පටන් ගත්ත ඉඳන්ම සභාවට අගුරු මේ පිටන එක ගරු මන්ත්‍රීතුමා කතා කරේ ඔබතුමා විඳ ගන්න. ඔබතුමාටත් ඒ ප්‍රශ්න තියෙනවා වගේ මට තේරෙන විදිහට. ගරු සුජීව දිසානායක මහතා වැවිලි සහ ප්‍රජාතන්ත්‍ර පාසුකම් අමාත්‍යතුමාගේ ඇසීමට. ප්‍රශ්නය ආන ගරු කතානායකතුමනි. ගරු අමාත්‍යතුමා. ගරු කතානායකතුමනි, හලාවත වැවිලි සමාගම වෙනත් ආයතන වලට ණය දී තිබේද? ඔව්. හලාවත වැවිලි සමාගම 2010 වර්ෂයේදී රාජ්‍ය සම්පත් හා ව්‍යවසාය සංවර්ධන අමාත්‍යාංශයේ යටතේ පැවති කාලයේ එම අමාත්‍යාංශයේ ලේකම්